ஈரோட்டில் ஃபேன்சி ஸ்டோர் உரிமையாளர் வீட்டில் ரூபாய் 40 லட்சம் திருடிய வழக்கில் கணவன் மனைவி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம். சதாசிவம், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். அதாவது ஈரோடு மூலப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் ஆனந்த். இவர் அதே பகுதி ஃபேன்சி ஸ்டோர் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில் ஆனந்த் புதுமனை புகுவிழா மற்றும் அந்த வீட்டிற்கு செல்வதற்காக தயார் செய்யும் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இதற்காக இதர பணிகளுக்காக வீட்டில் பீரோவில் 40 லட்சம் ரூபாய் பணத்தை வைத்துள்ளார். இது தொடர்பாக கடந்த 31ஆம் தேதி பீரோவில் வைக்கப்பட்ட பணம் இருப்பதை பார்த்து ஆனந்த் மற்றும் 2ஆம் தேதி மீண்டும் பார்த்தபோது பணம் காணவில்லை. இது குறித்து தாலுகா காவல் நிலையத்தில் ஆனந்த் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் முதற்கட்டமாக அவர் வீட்டிற்கு உதவி செய்வதற்காக அருகே வசிக்கக்கூடிய மோகன்குமார் மற்றும் அவரது மனைவி வள்ளி ஆகியோர் அவ்வப்போது அடிக்கடி சென்றுள்ளனர். இதன் அடிப்படையில் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து இருவருடன் விசாரணை மேற்கொண்டதில் இருவரும் 40 லட்சம் ரூபாய் பணத்தை திருடியதாக ஒப்புக்கொண்டனர். இதன் பின்னர் போலீசார் இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 40 லட்சம் ரூபாய் பணத்திலிருந்து 22 லட்சம் ரூபாய் பணத்தை ரொக்கமாகவும் 18 சவரன் வரை தங்க நகைகளையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சதாசிவம்.